சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரை சிம்மக்கல் பகுதியிலிருந்து இன்று பாஜகவின் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் குஷ்பு உள்பட மகளிர் அணி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தீவுத்திடலில் அரசு தொழில் பொருட்காட்சி ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கி மார்ச் மாதம் வரை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் பொருட்காட்சி வருகிற 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திறக்கப்படுகிறது. அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைக்கிறார்கள். திமுக ஆட்சியில் கடந்த 40 மாதங்களில் 1666 புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு உள்ளதாகவும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான நெல் சேமிப்பு கிடங்குகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் மோடி இன்று தலைநகர் டெல்லியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். டெல்லி அசோக் விகாரில் சுவாபிமான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடிசை பகுதி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட 1675 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார். பாஜக மாநில தலைவர்கள், தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை கட்சி தேசிய தலைமை அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். தாய்லாந்தின் பிரதமராக பேடோங்டன் சினபத்ரா இருந்து வருகிறார். அவருடைய கட்சி சொத்து மதிப்புகளை வெளியிட்டுள்ளது. இந்திய பண மதிப்பில் 3431.30 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு உள்ளது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால் 162 மில்லியன் பாட் அளவிற்கு 75 வாட்சுகள், 217 கைப்பைகள், 76 மில்லியன் பாட் அளவிற்கு வாங்கி வைத்து உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரி நாட்டை சேர்ந்த உலகின் மிக வயதான ஒலிம்பிக் சாம்பியன் ஆக்னஸ் கெலட்டி காலமானார். 103 வயதான அவருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் புடாபெஸ்டில் உள்ள மருத்துவமனையில் நேற்று அவரது உயிர் பிரிந்தது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா அணிகள் இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி சிட்னியில் நடைபெறுகிறது. இன்று துவங்கிய இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. துவக்கம் முதலே இந்திய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதைத் தொடர்ந்து முதலாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 9 ரன்களுக்கு 1 விக்கெட் இழந்துள்ளது.